வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி ரெடிமா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மத்தியமா நியூ சிலபஸில் கிராமர் லெசன் 9 பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த யூசேஜ் ஆஃப் கீ, அதோடைய உபயோகம். கீ அப்படிங்கிறது தமிழில் குரில், கீ. ஓகே, நம்ம இதை வந்து இதே வந்து நம்ம இப்படி ஒரு எழுத்து யூஸ் பண்ணுவோம், கீ அப்படின்னு தமிழில் ஒன்று யூஸ் பண்ணுவோம் இல்லையா. கீ அப்படின்னு சொல்லுவோம். இந்த கீ நம்ம எங்கேம்மா ஹிந்தியில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா உடைய அப்படின்னு ஒரு வேற்றுமை உருவா. இதை வந்து காக்கே கீ படிச்சிருப்பீங்க இல்லையா, நம்மளோட வீடியோலே பிராத்மிக் வீடியோவில் இருக்கும். அதை நல்லா பார்த்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா. ஸோ இந்த கீ அப்படிங்கிறது உடைய அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்கும், அது வேறு. ஓகேவா. இது வந்து கீ. ஸோ இதை வந்து எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீ என்பதற்கு என்று அப்படிங்கிறது பொருள். ஓகேவா. இதனோட மீனிங் என்ன அப்படின்னா கீ அப்படின்னா என்று. இது ஹிந்தியில் எப்படி யூஸ் பண்ணப்படும் அப்படின்னா, ஹிந்தியில் கீ என்பதற்கு பிறகு பேசுபவர்கள் சொல்லும் வார்த்தைகள் அப்படியே உபயோகிக்கப்படுகின்றன. டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னம்மா, இப்போ வந்து நம்ம சொல்லுவோம், டேய் நீ அங்கே போகாதன்னு அவர் சொன்னார், நீ அங்கே போகாதன்னு அவர் சொன்னார். அந்த என்னங்கிறது என்ன, நீ போகாதே என்று அவர் கூறுகிறார். அப்படி தானே வருது. போகாதன்னு அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறோம்ல, அது போகாதே என்று அப்படிங்கிறது தான். ஆனால் நம்ம பேசும்போது எப்படி சொல்லுவோம், போகாதே என்று அவர் கூறுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை சொல்லிட்டு என்று போடுவோம். ஆனால் ஹிந்தியில் அப்படி வராது. அவர் சொன்னார் என்று நீ அங்கே போகாதே இப்படி வரும். ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா அவர் சொன்னார் என்று நீ போகாதே அப்படின்னு அர்த்தம் வந்துடும். ஓகேவா. ஸோ அப்போ சொல்ல வேண்டிய அந்த விஷயத்துக்கு முன்னாடியே என்று அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து யூஸ் ஆயிரும். ஓகேவா. இப்போ இங்கே பாருங்களேன், ராமனே கஹா கி மே கர் ஜாவுங்கா, அதாவது ராமன் சொன்னான் என்று நான் வீட்டிற்கு போவேன், ஜாவுங்கா போவேன். அப்போ இதை நம்ம தமிழில் சொன்னால் எப்படி சொல்லுவோம், நான் வீட்டிற்கு போவேன் என்று ராமன் சொன்னான் அப்படி தானே நம்ம சொல்லுவோம். ஆனால் ஹிந்தியில் இதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா ராமன் சொன்னான் என்று நான் வீட்டிற்கு போவேன். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும், வார்த்தைகளை உபயோகிச்சுக்கணும். இந்த கீ வந்து அப்படி தான் வரும். குறிப்பு, சில நவீன எழுத்தாளர்கள் இன்டைரக்ட் ஸ்பீச்சையும் உபயோகிக்கிறார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, அது விட்டுருங்க. அது எப்படின்னா இங்கே உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அஷரஃப் நே கஹா கி வஹ் மக்கா ஜானா சாக்தா ஹே. அதாவது சில நவீன எழுத்தாளர்கள் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கும் சொல்கிறாங்களாமா, இந்த கீயை வந்து உபயோகப்படுத்துகிறாங்களாம். இங்கே அவங்க டைரக்ட்னு கொடுத்தாங்க இல்லையா, நேர்கூற்று. ஸோ அயர்கூற்றுலேயும் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா அஷரஃப்னே கஹாக்கி, அஷரஃப் சொன்னான் அவன் மக்கா போகணும் அப்படின்னு விரும்புகிறான் அப்படின்னு சொன்னானாம். அதாவது அஷரஃப் சொன்னான் என்று அவன் மக்காவிற்கு போக விரும்புகிறான் என்று. ஓகேவா. அப்போ எப்படி வந்துடும் பாருங்க, அவன் நம்ம அர்த்தம் கொடுக்கும்போது இந்த இடத்துல கீ அப்படின்னு வந்துடுது. ஓகேவா. இது அயர்கூற்று. அவன் சொன்னான் இப்படின்னு சொன்னான், போகணும்னு ஆசைப்பட்றேன்டா அப்படின்னு அவன் சொன்னான்னு இவன் இன்னொருத்தட்ட சொல்கிறான், அதுதான் அயர்கூற்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சரி, அடுத்தது கீ சில சமயங்களில் காரணத்தையும் குறிக்கும். சில இடத்துல எப்படி இருக்குமா, காரணத்தை குறிக்கும், ரீசனாக வரும். எப்படின்னா முஜே படி குஷி ஹுயி கி ஆப் மேரே யஹா ஆயே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதுக்குன்னா நீங்கள் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த நீங்கள் என் வீட்டுக்கு வந்ததுனால எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல கீ அப்படிங்கிறது வந்து ஒரு காரணத்தை, அவர் வந்ததை காரணத்தினால இவர் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அப்போ வந்து என்னது, இந்த கீ வந்து ஒரு ரீசனுக்கு முன்னாடியும் இந்த கீ யூஸ் பண்ணப்படுது. அடுத்தது மூணாவது ரூல் பார்த்தீங்க அப்படின்னா, கீ என்பது கீழ்கண்ட வாக்கியங்களில் உள்ளவை போன்று அல்லது என்ற அர்த்தத்தையும் குறிக்கும். ஓகேவா. ஆர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆர். இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம், யா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. யா அப்படின்னு சொல்லுவோம். யானா அல்லதுன்னு அர்த்தம் ஹிந்தியில். இங்கிலீஷில் ஆர்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இந்த கீ அப்படிங்கிறதையும் நம்ம அல்லது அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாமா. ஓகேவா. சரி, மேரி கிதாப் துமாரே பாஸ் ஹே கி நஹி, என்னுடைய புத்தகம் உன்னிடம் இருக்கிறதா அல்லது இல்லையா. ஓகேவா. அதே பாருங்கள், தும் ஆஜ் ஷஹர் ஜாவோகே கி நஹி, நீ இன்னைக்கு ஊருக்கு போவியா இல்லையா அல்லது இல்லையா. இப்படி கேட்கும்போது இந்த கீ வந்து அல்லது அப்படிங்கிற ரூலுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவாப்பா. சரி, இப்போ நம்ம அவங்க கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ என்னென்ன யூசேஜுக்கு இதுன்னு பார்த்தோம், என்று, காரணத்துக்கு, அல்லதுன்னு ஒன்று. ஓகேவா. இது நல்லா கிளியராக இருக்கீங்க இல்லையா. சரி, இப்போ போயிடலாம். நான் நாளை தஞ்சாவூருக்கு போவேன் என்று சீதை சொன்னாள். என்று அவள் ஊருக்கு போகிறேன்னு சீதை சொன்னாலாம். அப்போ எப்படி சொல்வா,
நம்ம எப்போதும் என்ன பண்ணிடணும், சீதா சொல்கிறாள் என்று அப்படின்னு தான் முதல்ல கொடுக்கணும். சீதா கஹ்தி ஹே கி, கஹ்தி ஹே கி. இது வந்து ஃபியூச்சர் டென்ஸு, போவேன் இனிமே தான் போவேன்னு அவள் சொல்கிறாளாமா. அப்போ அவள் சொல்லுகிறாள்ங்கிறது என்னது, இப்போ சொல்லுகிறாள். நல்லா டென்சஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவள் இப்போ சொல்கிறா போவேன்னு. அப்போ 2 வகை டென்ஸ் இருக்குது. இப்போ சொல்கிறது ப்ரெசண்ட்டு, போவேன் அப்படின்னு சொல்கிறது ஃப்யூச்சர். அப்போ 2 ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இங்கே பாருங்கள், சீத்தை சொல்கிறாள், சீதா கஹ்தி ஹே என்று கி. நான் நாளை, மே கல் தஞ்சாவூர், தஞ்சாவூருக்கு, தஞ்சாவூர். இந்த க்கு வந்து நீங்கள் ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் கொடுத்து சொல்லணும்னு தேவையில்லை. தஞ்சாவூர் தஞ்சாவூருக்கோன்னு போடணும்னு தேவையில்லை. தஞ்சாவூர் அப்படின்னு போட்டாலே போதும். தஞ்சாவூர் ஜாவூங்கி. ஏன்னா சீதா வந்து பெண்பாலுங்கிறதுனால ஜா ப்ளஸ் ஊங்கி அப்படின்னு நம்ம வேர்பு கூட ஊங்கி சேர்த்து சொல்லிடணும். புரியுதாக்கண்ணா? இதெல்லாம் நம்ம ஃப்யூச்சர்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் போய் பாருங்கள். சின்ன சின்ன புக்கிலேருந்து தான் நான் போட்டிருக்கேன். அப்படியே அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபார்முலா எழுதி வச்சு படிச்சிங்கன்னா டென்சஸ் ரொம்ப ஈஸி தான். அடுத்தது, விடுமுறை நாட்களில் பள்ளிக்கூடம் செல்ல மாட்டேன் என்று பையன் சொன்னான். சொன்னான், சொல்கிறான் இல்லை, சொன்னான். அப்போ இது என்ன டென்ஸு? சொன்னான்னா பாஸ்ட் இல்லையா? விடுமுறை நாட்களில் பள்ளி செல்ல மாட்டேன் என்ன டென்ஸு? போகமாட்டேன், இனிமே தான் நான் போகமாட்டேன், லீவ்லலாம் நான் போகமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? ஃப்யூச்சரு. ஃப்யூச்சர் ப்ளஸ் என்ன வருது அதுக்கப்புறம்? பாஸ்ட் வருது. ஸோ அதை என்ன பண்ணுறது? அப்போ எதை முதல்ல எழுதணும்? பாஸ்ட்டை முதல்ல எழுதிடணும். எப்படி எழுதிடணும்? பாஸ்ட்டை முதல்ல எழுதிடணும். ஏன்னா அதுதானே ஃபஸ்ட்டு வரணும். அவன் சொன்னான் அவன் ஸ்கூலுக்கு போக மாட்டான்னு. ஸோ லடிக்கேனே கஹா கி, அந்த பையன் சொன்னான் என்று, கி என்று. நான் விடுமுறை நாட்களில், சுட்டி கேதின், நாட்களில்னா கேதின், ஸ்கூல் பள்ளிக்கூடம், நஹி சலூங்கா, நஹி சலூங்கா. ஏன்னா அவன் வந்து ஆண்பால் ஒருமை, பாய் தானே. அப்போ வந்து ஆண்பால் ஒருமையில் நீங்கள் சொல்லிடணும். ஓகேவா? லட்கேனே கஹா கி மே சுட்டி கே தின் ஸ்கூல் நஹி ஜாவுங்கா அப்படின்னு அவன் சொன்னானாம். ஓகேவாப்பா? அடுத்தது பாருங்கள், அஷரஃப் மக்காவுக்கு செல்ல விரும்புவதாக சொன்னான். நம்ம இது ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்தோம் இல்லையா? அஷரஃப்னே கஹாக்கி. ஸோ அஷரஃப் இங்கே அப்படியே கொடுத்துட்டாங்க. அஷரஃப்னே கஹாக்கி. இது வந்து எப்படி அயர்கூற்று அந்த மாதிரி வார்த்தையில் கொடுத்துருக்காங்க. அஷரஃப்னே கஹாக்கி, அஷரஃப் சொன்னான் என்னென்னு, கி என்று. வகு மக்கா ஜானா சாக்டா ஹே, அவன் மக்கா போகணும். அதாவது மெக்கா மெதினா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்களுக்கு மக்காங்கிறது புனித தலம். ஸோ அந்த மக்காவுக்கு போகணும்னு விரும்பினதான் அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், விடுமுறை நாட்களில் பள்ளிக்கூடத்தில் இருக்க மாட்டேன் என்று ஆசிரியர் சொன்னார். ஸோ அவர் சொல்லிட்டார், ஆசிரியர் சொல்லிட்டாரு, ஃப்யூச்சரில் சொல்லியிருக்காரு. விடுமுறை நாட்களில் நான் வந்து ஸ்கூலில் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஃப்யூச்சரையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஆசிரியர் சொன்னார் என்று முதல்ல போடணும். அப்போ என்ன சொல்லலாம்? மாஸ்டர்னே கஹா, என்னது என்று, கி. அவர் சுட்டி கேதின், இங்கே மேலே பார்த்த மாதிரியே தான், சுட்டி கேதின் விடுமுறை நாட்களில், ஸ்கூல் பள்ளிக்கூடத்தில், இந்த இல் சவுண்டுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அதெல்லாம் நம்ம பிராத்மிக்லேயே பார்த்துருக்கலாம். ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தில், நஹி ரஹேங்கே, ரஹானா இருக்கிறது தங்கிறது, நஹி ரஹேங்கே அப்படின்னா இருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாராமா. அடுத்தது, நமக்கு எப்பொழுது ஸ்வராஜ்யம் கிடைக்கும் என்று நான் ராஜாஜியிடம் கேட்டேன். நமக்கு எப்பொழுது சுயராஜ்யம் கிடைக்கும் என்று நான் ராஜாஜியிடம் கேட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்றுங்கிற அர்த்தம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எதை ஃபஸ்ட்டு போடணும்? கேட்டதை தான் முதல்ல போடணும், பாஸ்டென்ஸு. நான் ராஜாஜியிடம் கேட்டேன். இப்போ பாஸ்டென்ஸ் தானே. எதை கேட்டீர்கள் அப்படின்னு நம்ம கொஷின் கேட்கலாமா? எதை கேட்டீர்கள் கேட்கலாம் இல்லையா? ஸோ எதை அப்படின்னு போட்டாலே நம்ம என்னப்பா பண்ணணும்? சப்ஜெக்டோட நே சேர்த்துடணும். மேனே ராஜாஜி சே, ராஜாஜி ராஜாஜி இடம் அப்படின்னா ராஜாஜி சே கேட்டேன், பூச்சா என்று, கி. நமக்கு ஹம்கோ, ஹம் ப்ளஸ் கோ ஹம்கோ, எப்பொழுது, கப். ஸ்வராஜ் சுயராஜ்யம், ஸ்வராஜ் கிடைக்கும், ஃப்யூச்சரில் கேட்குறாங்க. மில் ப்ளஸ் ஏகா, மிலேகா, கிடைக்கும். அது வந்து ஒரு யகுவகுக்கான ஃபார்முலா வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது, வெயிலில் போகாதே என்று தாயார் என்னிடம் சொன்னால். சொல்லிட்ட அம்மா இல்லையா? பாஸ்டன்ஸு என்ன சொன்னால்? வெயிலில் போகாத அப்படின்னு சொன்னான். ஸோ என்று வந்திருக்கு. அப்போ கீ வச்சு நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போ அம்மா கூறின் என்னிடம் சொன்னார் என்று அப்படின்னு போட்டு வெயிலில் போகாதேன்னு தான் நீங்கள் எழுதணும். ஓகேவா? சரி. மானே
அம்மா சொல்லிட்டா, பாஸ்ட் டென்ஸ் தானே. அப்போ என்ன சொன்னா, எதை கூறினாள், போகாது என்று கூறினாள். அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எதை யாரை அப்படின்னு வந்திருக்கும். அந்த கொஷின் வந்ததுன்னா நம்ம சப்ஜெக்டோட நே சேர்க்கணும். அப்போ மா நே என்னிடம், முஜுசே கஹா சொன்னா, என்று கி. இந்த கஹோட பாஸ்ட் டென்ஸ் தான் கஹா. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இது ஏன் நீங்கள் கஹின்னு வர வேண்டியதானே நினைப்பீங்க. மானே கஹி அப்படின்னு சொல்லலாம் தானே, பெண்பால் தானே அப்படின்னு நினச்சா நம்ம இங்கே நே போட்டுட்டோம். சப்ஜெக்ட் கூட நே போட்டுட்டீங்க. அப்போ இந்த வேர்பை வந்து எப்படி முடிக்கணுங்கன்னா ஆண்பால் ஒருமையாக தான் முடிக்கணும் இல்லையா? ஆண்பால் ஒருமையாக தான் முடிக்கணும். ஒருவேளை ஏதாவது ஆப்ஜெக்ட் வந்தால் மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆண்பால் பெண்பால் ஒன்றன்பால் பலர்பால் மாறும். ஓகேவா? அது நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம், ஒரு டைம் பார்த்துக்கோங்க. சரி, அப்போது மானே முஜுசே கஹா கி தும் தூப் மே, தூப்புனா என்ன, வெயிலில், மத் ஜாவோ போகாத அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ அடுத்தது பாருங்கள், நீ இங்கே எத்தனை நாட்கள் தங்குவாய் என்று நான் என் நண்பனை கேட்டேன். ஸோ கேட்டுட்டேன் இல்லையா, பாஸ்ட் டென்ஸ் தான். அப்போ நான் என் நண்பனை கேட்டேன் என்று அப்படி தானே நம்ம சொல்லணும். சரி, நான் பாஸ்ட் டென்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுங்க. எதை கேட்டாய், நீங்கள் எத்தனை நாள் தங்குவேன்னு. சரி, நான் மேனே அப்னே தோஸ்து சே, என்னுடைய அல்லது என், இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு லெசனே நம்மளுக்கு மத்தியமால் என்ன, அப்புனா லெசன் தான் இல்லையா? சரி, நான் என் அப்னே தோஸ்த் நண்பனிடம், தோஸ்து சே பூச்சா கேட்டேன், என்று கி. ஓகேவா, வந்திருக்கா? நீ தும் இங்கே யஹா எத்தனை நாட்கள், கித்தனே தின் தங்குவாய், ஃப்யூச்சரில் சொல்லணும். டஹர் ப்ளஸ் ஓகே, டஹரோகே அப்படின்னு கேட்டிருக்கிறான். அடுத்தது பாருங்கள், சேகரிடம் அவன் சீக்கிரம் வீட்டிற்கு போக வேண்டும் என்று சொல். அப்போ எப்படி சொல்லணும், சேகர் சே கஹோகி, சேகர்கிட்ட சொல்லு என்று. இது வந்து எப்படின்னா, சேகர் அவன்கிட்ட அவன் சீக்கிரம் வீட்டிற்கு போகணும்னு சொல்ல ஒரு கமாண்ட் பண்ணுறீங்க. ஓகேவா, கமாண்டிங் தான் சொல்கிறீங்க. அவனை சீக்கிரம் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லு சேகர்கிட்ட அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ சேகர் சே, சேகரிடம், கஹோகி சொல் என்று, அவன், ஜல்தி சீக்கிரம், கர் ஜாயே வீட்டிற்கு போக வேண்டும். இந்த ஜாயே இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன், அது பார்க்கலாம். இது ஒரு வகை டென்ஸ் வரும், நம்ம அது சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா, சீக்கிரம் வீட்டிற்கு போக வேண்டும் என்று, கர் ஜாயே. ஓகேவாம்மா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வரைக்குமே நம்ம என்ன தான் பார்த்துட்ருக்கோம், என்று அப்படிங்கிற அர்த்தம் தான் பார்த்துருக்கோம். சரி, இப்போ என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். கடை வீதிக்கு சென்று கொஞ்சம் பழம் வாங்கி வரும்படி வேலைக்காரனிடம் சொல். கடை வீதிக்கு சென்று, இப்போ பாருங்கள், நௌக்கர் சே கஹோ கி, அந்த வேலைக்காரங்கிட்ட சொல்லு என்ன அப்படின்னா, பாஜார் ஜாக்கர், அவன் கடை வீதிக்கு போய் குச் ஃபல் லாவே, கொஞ்சம் பழம் வாங்க வேண்டி. ஓகேவா? ஸோ வாங்கி வரும்படி, ஃபல் லாவே அப்படின்னா வாங்கி வரும்படி. அப்போ நம்ம எப்படி சொல்லணும், நௌக்கர் சே கஹோ, வேலைக்காரன்கிட்ட சொல்லு என்னென்னு, அவன் கடை வீதிக்கு போய் கொஞ்சம் பழம் வாங்கிட்டு வரும்படி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து என்று தான் அர்த்தம் வரும். ஓகேவா? ஸோ இது காரணம் மாதிரி நம்மளுக்கு இங்கே அர்த்தம் எடுத்துக்கலாம். அடுத்தது, அவர் என்னை அறிவாரா இல்லையா என்று நான் சொல்ல முடியாது. எப்படி சொல்லலாம், நான் சொல்ல முடியாது. மே நஹி கஹு சக்தா, என்னது, கி என்று, வே முஜே ஜான்தே ஹேன் கி நஹி, அவர் என்னை தெரிஞ்சிருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவன் சொல்கிறான். அடுத்தது பாருங்க, மைதானத்தில் சில பையன்கள் விளையாடி கொண்டிருந்ததை நாங்கள் கண்டோம். அதாவது இதுவும் அப்படி தான், மைதானத்தில் விளையாடி கொண்டிருப்பதை நாங்கள் கண்டோம். நாங்கள் கண்டோம் பாஸ்ட் டென்ஸை முதல்ல போட்டுக்குங்க. ஹம்னே தேக்கா, என்னத்தை, காரணம் என்ன, கி மைதான் மே குச் லடிக்கே கேல் ரஹே தே, விளையாடி கொண்டு இருந்தார்கள். இது வந்து எப்படி வரும், பாஸ்ட்டு கண்டினியூஸ் மாதிரி வரும். ரஹே தே விளையாடி கொண்டு இருப்பதை நாங்கள் பார்த்தோம், மைதானத்தில் சில பாய்ஸ் விளையாடி கொண்டு இருப்பதை நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என் வீட்டிற்கு வந்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளித்தது. இது என்னப்பா காரணம், எனக்கு சந்தோஷம். எதனாலன்னா நீங்கள் என் வீட்டுக்கு வந்தது. நம்ம அங்கே காரணம்னு ஒரு இதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா, அதில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி தான். எப்படி சொல்லணும், எனக்கு மகிழ்ச்சி அளித்தது, அதை தானே முதல்ல சொல்வீங்க. முஜே படி குஷி ஹுயி, மிகவும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ படி ரொம்ப, மகிழ்ச்சி குஷி, ஹுயி ஓகே எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. கி எதனால், காரணம் என்ன,
आप मेरे घर இல்லைன்னா மேரே யஹா ஆயே, நீங்கள் என் வீட்டிற்கு வந்தீங்க. ஆயேங்கிறது என்னப்பா, ஆங்கிறது தான் இதனுடைய பாஸ்ட். நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஏ சேர்ப்போம், ஆயே அப்படின்னு மாறிக்கும். நீ தில்லிக்கு போவாயா அல்லது கான்பூருக்கா? ஸோ இந்த இடத்துல இது அல்லதுங்கிற மீனிங்க்கு வருது. ஸோ தும் தில்லி ஜாவோகே யான்னு கேட்போம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கி. போவாயா கி கான்பூர் அல்லது கான்பூர்க்கா. புரியுதா உங்களுக்கு? ஸோ காரணத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்று நீங்கள் ஆஃபீஸுக்கு போவீர்களா இல்லையா? ஆஜ் ஆப் தஃப்தர் ஜாயேங்கே, போவீங்களா? கி அல்லது நஹி, இல்லையா. ஓகே கண்ணா. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு லெசன். இதெல்லாம் நீங்கள் லெசன் படிக்கும்போதே இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். நிறைய இடத்துல இவன் அதை சொன்னான், அதை இவன் சொன்னான் அப்படிங்கிறதுலாம் நிறைய வந்திருக்கும். நீங்கள் படிக்கும்போது அதை உணர்ந்து பாருங்கள். மகாத்மா ஜீனே கஹா கி அப்படின்லாம் வந்திருக்கும். ஓகேவா? நம்ம இதெல்லாம் லெசனு இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக என்னது, இந்த கீ யூஸ் பண்ணியிருக்கிறது. ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மெசேஜுக்கு முன்னாடியே அவங்க சொன்னார்கள் என்று அப்படின்லாம் வந்திருக்கும். ஸோ நம்ம நீங்கள் இதெல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் குட்டீஸ்.